ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பலினோ 2019 மாடல் டீசல் வண்டி. ஸோ இது கீ வந்துட்டு நம்ம எப்படி ஃப்ளிப் கீ போடலான்றது பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா IM508 அவுட்டரில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வண்டியோட ஒரிஜினல் சாவி இது மாதிரி பேசிக் கீ தான் வரும், ID47. ஸோ இது வந்துட்டு நான் அதாவது ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். பலினோவில் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அவையுடைய வயர்லெஸ் ரிமோட். இன்னும் இது ப்ரோக்ராம் பண்ணல, பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே பிளிங்க் ஆகுது. ஸோ அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணி காரோட மேட்ச் பண்ணலான்னு, ஒரிஜினல் வந்துட்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது, காரோட மேட்ச் பண்ணலான்றது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்மோ. ஸோ இது பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு நெட்வொர்க் வந்துட்டு கனெக்டில் இருக்கணும். இன்னொன்று நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் வைஃபைல. ஆட்டோ டிடெக்ட். ஸோ இந்த வண்டி ஆட்டோ டிடெக்ட் ஆகலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மேனுவலாக போய்க்கலாம். ஸோ இதில் வென் நம்பர் என்ட்ரு பண்ணி போகலாம், இல்லைனா நீங்கள் நார்மலாக மாருதி சுஜுக்கி மேனுவல் செலெக்ஷன். பார்த்தீங்கன்னா பலினோ இது 2020க்கு முன்னாடி வர பிளேட் கீ. ஸ்டேட்டஸ் ஸ்கேன். பார்த்தீங்கன்னா 2 ஃபால்ட் இருக்குது. ஸோ எல்லாமே ஹிஸ்ட்ரியில் இருக்க எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். போயிட்டு ஆடிக்கி சுவிட்ச் ஹசார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ இது என்ன டைலாக் பாக்ஸ்னால், மாருதி எந்த கார்ஸ்க்கு நீங்கள் பண்ணாலும், ஓல்டு அண்ட் நியூ கார்ஸ் எதுக்கு நீங்கள் ஆட் கீ பண்ணாலும் ஒரிஜினல் கீ எரேஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஸோ இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நெட்வொர்க் செக்கிங், நெட்வொர்க் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் கீ ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு ஒரிஜினல் கீ எரேஸ் ஆகிரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் ஒரிஜினல் கீழேயும் கீழே பிளிங்க் ஆகுது. ஸோ அது எரேஸ் ஆகி ரீலோன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கரண்ட் கீஸ் ஒன், யூ வாண்ட் டு கண்டினியூ லேர்னிங் நெக்ஸ்ட் கீ. எஸ். ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ஓகே கொடுக்காம, ஸோ அப்படியே இந்த ஃப்ளிப் கீ ஆன் பண்ணணும். ஓகே கொடுத்தீங்கன்னா கீ லேர்னிங் டைம் அவுட்டுன்னு வந்துடும். இப்போது ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃப்ளிப் கீயை வச்சு இக்னிஷன் ஆன் பண்ணியிருக்கேன். லேர்னிங் கம்ப்ளீட்டட். டு யூ வாண்ட் டு கண்டினியூ லேர்னிங். இன்னொரு கீ இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நோ கொடுத்துடலாம். நோ. ஓகே. ஸோ இப்போ ஹசார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா கீ
கீழே பிளிங்கிங்கில் தான் இருக்குது. அது வந்துட்டு ஒரு செகண்ட் நம்ம இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு மேட்ச் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். லாக் அண்ட் லாக். இப்போ நான் அந்த எக்ஸன் கீ ஆன் பண்ணேன்னா ஸோ கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மாருதி வியில் பொறுத்த வரைக்கும் ஓபிடியில் பண்ணுற எல்லா கீ ப்ரோக்ராமிங்கும் இதுதான் ப்ரொசீஜர் அவுட்டில் M508. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் லாக் அண்ட் லாக். ஒரிஜினல் கீயும் இதில் என்ன இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ.